வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் 24 சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆடியோவை எப்படி ஒரு வெப்பேஜில் மெர்ஜ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடியோ எப்படிலாம் நம்ம மெர்ஜ் பண்ணலாம், என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணோம், அது எப்படி யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடியோ நம்ம மெர்ஜ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ டேக் யூஸ் பண்ணோம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஆடியோ டேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறது, டேக் இஸ் யூஸ் டு எம்பெட் சவுண்ட் கண்டென்ட் இந்த வெப்பேஜ். அதாவது எம்பெடுனா நம்ம வந்து இணைக்கிறது, பிணைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதான் நம்ம ஒரு ஆடியோவை நம்ம வெப்பேஜில் இணைக்கிற மாதிரி, சரிங்களா. சச் ஆஸ் இன் மியூசிக் ஆர் அதர் ஆடியோ ஃபைல்ஸ். இப்போ வந்து ஆடியோ ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து வெப்பேஜில் இணைச்சிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆடியோ டேக் வந்து யூஸ் ஆகுது. இதுக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸு, ஆட்டோ ப்ளே, லூப்பு, மியூட்டட். இதை பற்றி நம்ம அப்படியே எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நோட்பேடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம HTML ஃபார்மேட் வந்து டைப் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து HTML டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அது ஒரு ஹெட்டு, அதுக்கப்புறம் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆடியோ டேக்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து டைட்டில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் காட்டுறேன், ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து ஆடியோ டேக்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை ஹெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாடி ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த பாடிக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கண்டென்ட்டே, சரிங்களா. இந்த பாடியை க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம எதெல்லாம் ஓப்பன் பண்ணுறோமோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம். நமக்கு ஆல்ரெடி HTML தெரியும், நான் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். இது வந்து HTML க்ளோஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டோம், HTML ஃபார்மேட் கொடுத்துட்டோம். இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆஸ்ன்னு கொடுங்க, ஏன்னா சேவ் ஆஸ் கொடுத்தா நம்ம HTML ஃபைலை சேவ் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேரோ அதை சேவ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லொக்கேஷன் செக் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் ஆடியோ டேக்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து இது பண்ணுறோம், சரிங்களா. நான் லொக்கேஷன் பார்த்துட்டேன், நீங்களும் அதேமாதிரி செக் பண்ணிக்கோங்க, எங்கே சேவ் ஆகுதுன்றது செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக நம்ம அடுத்த ஓப்பன் பண்ணி பார்க்குறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபைல் நேம் கொடுத்துக்கிறோம், சரிங்களா. ஆடியோ டெமோ .html கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ டெமோ .html அப்படி பண்ணால் தான் நம்ம HTML ஃபார்மேட்டில் அது சேவ் ஆகும். இப்போ வந்து நான் கொடுத்துட்டு சேவ்னு கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அது வந்து சேவ் ஆகிடுச்சு. மேலேயும் அதேமாரி நோட்பேடில் வந்து பேர் மாறிடுச்சு, சரிங்களா. நான் அந்த லொக்கேஷன் போகிறேன். நான் சொன்னல ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் ஆடியோக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. செக் பண்ணிக்கிறேன், அந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. அங்கே வந்து ஆடியோ டெமோன்னு வந்து அந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கு, HTML ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கு. அதை வந்து நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது, எதுவுமே நம்ம பண்ணலை இது இருக்கும். அங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டேக்னு டைட்டில் இருக்குது. இந்த ஆடியோ டேக் டைட்டில் வந்து எனக்கு பிடிக்கல, நான் வந்து இது ஆடியோ டேக்கு பதிலாக டெமோன்னு மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஆடியோ டேக் டெமோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டெமோன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஆடியோ டெமோன்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணோம், அப்போ தான் அந்த சேஞ்சஸ் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். கொடுத்துட்டு வந்து நான் இங்கே வந்து வெப்பேஜுக்கு வந்து ரீலோடு அங்கே இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்திங்கன்னா அங்கே பாருங்கள் மேலே மாறி இருக்குது. ரீலோடு கொடுத்துருக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆடியோ டேக்குன்ற டைட்டில் வந்து ஆடியோ டெமோன்னு மாறிடுச்சு, சரிங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துப்போம். நம்ம வந்து ஆடியோ டேக் தான் பண்ண போகிறதுனால நம்ம ஆடியோ டேக்குன்றது ஹெட்டிங் H1 கொடுத்தோன்னா அது ஹெட்டிங், சரிங்களா. ஆடியோ டேக் டெமோன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து அங்கே ரீலோட் பண்ணோம். வெப்பேஜுக்கு வந்துட்டு ப்ரௌசரில் வந்து நம்ம ரீலோடு அங்கே மேலே இருக்குது பார்த்திங்களா அம்புக்குறி மாரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீலோட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கொடுத்த ஹெட்டிங் வந்துருச்சு, ஆடியோ டேக் டெமோன்றது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஆடியோ மெர்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன டேக்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னும் ஆடியோ டேக் பார்த்திங்கன்னா ஆடியோன்னு கொடுத்துட்டு அந்த ஆடியோன்ற டேக்கை க்ளோஸ் பண்ணணும், ஓகே. நான் டேக்கு வந்து கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் செக் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கொடுத்துட்டோம்ல, இதுதான் டேக்குன்றது ஆடியோ. நீங்கள் ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுக்கணும், மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, சரிங்களா. ஆடியோன்றது கொடுத்துட்டு வந்து நான் சேவ் பண்ணிட்டேன், டேக் கொடுத்தது சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்க்க வந்துருச்சான்னு பார்த்து ரீலோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். வரல. ஏன் வரல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் சில விஷயங்களாக பண்ணணும். என்ன பண்ணணும்னா நம்ம என்ன ஆடியோ கொடுக்க போகிறோன்றதை கொடுக்கணும். அதுக்கு வந்து சோர்ஸ்னா என்ன ஃபைல், சோர்ஸ் ஃபைல் நம்ம இதுக்குள்ளே கொடுக்கணும். SRCன்றது ஷார்ட் ஃபார்மில், அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ். எந்த ஃபைலில் கொடுக்குறோம் அதுக்கு வந்து நான் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஒரு பாட்டு வந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ரைட் கிளிக் பண்ணோடனே ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிடணும். ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே பண்ணி அங்கே செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஃபைலோட ஃபுல் பாத்து அங்கே வரும். அதாவது எங்கே இருக்குது அந்த பாத்துன்றது வரும். அதை நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து சோர்ஸ்ன்றதுல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆச்சு. ஆடியோ சோர்ஸ். இப்போ நம்ம ஆடியோ டேக்கு என்ன பாட்டு வேணுமோ கொடுத்துட்டோம், அதை சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு போயிட்டு ரீலோட் கொடுக்குறேன். இப்பயும் வரல. இப்போ தான் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ், அதாவது ஆடியோவோட ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த ஆடியோ வரும். அதுக்கு தான் கண்ட்ரோல்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம கண்ட்ரோல்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டுக்கப்புறம் தான் ஆடியோவோட ஆட்ரிபியூட்ஸ், அதாவது ஆடியோ வந்து வரும், இல்லைனா வராது. இல்லைனா நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் ஆடியோ டேக் கொடுத்தாலும் வராது. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டேன், சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு வந்து பார்த்து நான் ரீலோட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. பார்த்தீங்களா, ஆடியோ வந்து வந்துருச்சு, ப்ளே பண்ணுற மாரி வந்துருச்சு. இது வந்து 9 செகண்ட் வீடியோன்றதுனால ஆடியோன்றதுனால வந்திருக்கு ஆடியோ 9 செகண்ட். நீங்கள் மெர்ஜ் பண்ணுற வந்து ஃபைல் வந்து மியூசிக் ஃபைலில் எவ்வளோ லென்த்தோ அந்த அளவுக்கு அந்த லென்த் வந்துடும், எத்தனை செகண்ட்ஸோ அந்த லென்த் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக மியூட்டில் வரும். நம்ம ஒரு ரீல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் அது வந்து மியூட்டில் வரும். அந்த மியூட்டு எப்படி வர வைக்கிறது, அந்த ஆட்ரிபியூட் எதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரீல்ஸ் வந்து அன்மியூட் பண்ணால் தான் அந்த மியூசிக் வரும், இல்லைனா வராது. நம்ம வந்து அது வரைக்கும் அது வந்து மியூட்டில் தான் இருக்கும். நம்மளே வந்து கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணால் தான் அந்த வந்து மியூட் வந்து அன்மியூட் ஆகும். அதேமாரி தான் அந்த ஆட்ரிபியூட்டு. அதை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து நமக்கு ப்ளே ஆகிற மாதிரி தான், சவுண்டு ப்ளே ஆகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா மியூட்டில் வராது. அதை வந்து நம்ம மாற்றணும்னா ஆட்ரிபியூட், கண்ட்ரோல்ஸ் ஆட்ரிபியூட் பக்கத்தில் மியூட்டட்னு டைப் பண்ணணும். மியூட்டன்றது ஒரு ஆட்ரிபியூட். இப்போ மியூட்டன் போட்டுட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீலோட் பண்ணி பார்ப்போம். ரீலோட் பண்ணி பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக மியூட்டனில் வருது, சவுண்ட் வராமல் டிஃபால்ட்டாக வருது. சரிங்களா, இதான் மியூட்டடோட ஆட்ரிபியூட்டோட யூசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரீல்ஸ் நோண்டோன்னா வந்து ரீல் வந்து ஒரு ரீல் விட்டுட்டா அந்த ரீல் வந்து லாஸ்ட் வரைக்கும் போய்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதேமாரி எப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுக்கு லூப்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் பக்கத்தில் லூப்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். சரிங்களா, சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து அங்கே ரீலோட் பண்ணி வரணும். ரீலோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி லூப் ஆச்சுன்னு பார்த்தீங்களா, நம்ம அந்த பாட்டை முடிய திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகுது. இது பேர் தான் லூப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம லூப்புன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, நம்ம நம்பர் ஆஃப் டைம் அது லூப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ப்ளேன்ற ஒரு ஆட்ரிபியூட். இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ரீலோட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ளே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ளே ஆகிக்கும். இதுதான் ஆட்டோ ப்ளேன்ற ஆட்ரிபியூட். இது எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் பக்கத்தில் வந்து ஆட்டோ ப்ளேன்னு டைப் பண்ணிக்கணும். ஆட்டோ ப்ளே இதில் வார்த்தையிலே இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கலாக ப்ளே பண்ணுறது. நீயே ப்ளே பண்ணிக்கோ, ரீலோட் ஆகும்போது நீயே ப்ளே பண்ணிக்கோ அப்படின்ற சொல்கிற மாரி. நான் இதை சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிட்டு அங்கே போய் ரீலோட் பண்ண போகிறேன். ரீலோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்குங்க, நான் வந்து ப்ளே பண்ணல, நானாக ப்ளே பண்ணல. சரிங்களா, நான் கிளிக் பண்ணலங்க. அதுக்கு பதில் ஆட்டோமேட்டிக்காக நான் ரீலோட் கொடுக்கும்போது ரீலோட் கொடுத்தோன்னே ப்ளே ஆகுது. ஓகேங்களா, அந்த மியூசிக் எவ்வளோ தூரம் இருக்கோ, இப்போ இது 9 செகண்ட் மியூசிக்கு, அதனால் 9 செகண்ட் வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு வேளை நான் லூப் கொடுத்துருந்தேன்னா திருப்பி ப்ளே ஆகிருக்கும். இப்போ நான் லூப் கொடுக்கல, வெறும் ஆட்டோ ப்ளே மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதனால் டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது. சரியா, மேனுவலாகவும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஆட்டோ ப்ளேன்றது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கோசம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ இன்னொரு ஆடியோ நான் ஆட் பண்ண போகிறேன். அதில் வந்து ஆட்டோ ப்ளேவே கொடுக்க போகிறதில்ல. சரிங்களா, நான் வெறும் கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். வேறு ஒரு பாட்டாக எடுத்துக்கலாம், நம்ம இதே பாட்டு தேவையில்ல. இப்போ வந்து சினிமா பாட்டு எதனா ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து இது வேறு எதனா ஒரு இதுக்கு வந்து நம்ம எந்த பாட்டு எடுக்கலாம், லொக்கேஷன் போய்க்கும், ஃபோட்டோவில் போய்க்கிறோம். ஃபோட்டோவில் போயிட்டு வேறு ஒரு பாட்டோட லொக்கேஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிடுங்க. அங்கே வந்து செக்யூரிட்டின்னு இருக்கும். அங்கே வந்து அந்த ஃபைலுக்கான ஃபுல் பாத்து இருக்கும், அதை நம்ம காப்பி பண்ணிக்கணும். அதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கணும். அது முக்கியம், நீங்கள் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ரைட் கிளிக் கொடுத்து காப்பி கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கிறேன்.
சரிங்களா. இப்போ 2 ஃபைல் நம்ம ஆட் பண்ணுறோம், மியூசிக் ஃபைலு 2 ஆட் பண்ணுறோம், அதை சேவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா. ஒன்றுத்தில் வந்து ஆட்டோ ப்ளே இருக்கும், இன்னொருத்தில் ஆட்டோ ப்ளே இருக்காது. ரெண்டாவது ஆட் பண்ணது ஆட்டோ ப்ளே இருக்காது. நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அதை சேவ் பண்ணிக்கணும், அப்போ தான் அது இங்கே வந்து நம்ம இப்போ அவுட்புட்டில் பார்க்க முடியும். இப்போ வந்து 2 இது இருக்குது. ரீலோட் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மியூசிக் ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, இன்னொன்று வந்து அப்படியே எதுவும் ப்ளே ஆகாமல் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆட்டோ ப்ளேயோட இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதை உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இப்போ இருங்க, கோடிங்கோடு உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி அதாவது ஷோ பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மியூசிக் ப்ளே ஆகிறது, ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிறது, அதுக்கு ஆட்டோ ப்ளேன்னு கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. சரிங்களா. ஆட்டோ ப்ளேன்ற கீவேர்டு இருக்கா, சரிங்களா. அந்த ஆட்ரிபியூட்டுக்கு நம்ம கீ பண்ணியிருக்கோம், அதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது ஒன்று அதை நம்ம ப்ளே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். சரிங்களா. ரீலோட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ரெண்டாவது வந்து நம்ம அப்படி கொடுக்கல, ஆட்டோ ப்ளேன்னு கொடுக்கல, எடுத்து விட்டோம், கண்ட்ரோல் சேருக்கு தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஆட்டோ ப்ளேன்றது கொடுக்கல, அதனால் அது ப்ளே ஆகலை. அதை நம்ம கிளிக் பண்ணால் மட்டும்தான் ப்ளே ஆகும், மேனுவலாக நம்மளா போய். நான் கிளிக் பண்ணேன் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பிஜிஎம் ஓடுது. சரிங்களா. நான் பற்றி பாஸ் கொடுத்தோன்னே இது ஆகிடுது. இந்த ஆட்டோ ப்ளே வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரௌசரில் ஒர்க் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில செட்டிங்ஸ் மாற்றணும். இங்கே வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ப்ளே கொடுத்துருக்கேன் கீவேர்டு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரௌசரில் ஒர்க் ஆகாது. இதுமாரி சில பேருக்கு ஆகும். அது ஏன் ஆகுது, இப்படி மாற்றணுன்றதை சொல்கிறேன். அதுக்கு நம்ம அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிங்க. சரிங்களா. அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போகணும், ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. போயிட்டு அங்கே ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இருக்கும், அதுக்குள்ளே போங்க. கீழே அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே அப்படியே வந்தீங்கன்னா சைட் செட்டிங் இருக்கும், அது கீழே வாங்க. ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. இங்கே அடிஷ்னல் கண்டென்ட் செட்டிங் இருக்கும், அதுக்குள்ளே வாங்க. அதை கிளிக் பண்ணி சவுண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலோ ப்ளே சவுண்டுன்னு இருக்கும், அதில் வந்து ஆட்னு கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி பார்த்தீங்களா யூஆர்எல், அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட்னு கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிட்டோம் அந்த யூஆர்எல்ல. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரீலோட் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். ஓகேங்களா. இந்த இஷ்யூ சில பேருக்கு வரும், அதனால் அந்த இது உங்களுக்கு லாஸ்ட்டாக இதில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணேன், அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறது ட்ரை பண்ணுறேன்.